இந்த நேரத்திலே யார் நீங்கள் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அனைவரையும் கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் ஆசீர்வதிக்கிறேன். உண்மையிலேயே உங்களுடைய கவலைகள், கண்ணீர்கள், உங்களுடைய சுமைகள், பாரங்கள் எல்லாமே நீக்கப்படும். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாய் தேவன் உங்களுக்காய் கொடுக்கிற இந்த வார்த்தையை, நீங்கள் கேட்க போகிற சாட்சியை நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் மக்களே, உங்களுடைய துன்பங்கள், உங்களுடைய துயரங்கள், உங்களுடைய பாரங்கள் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீக்கப்படும். ஏனென்றால் நீங்கள் மிக தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், உங்களுடைய துன்பத்திற்கோ, உங்களுடைய பிரச்சனைக்கோ, உங்களுடைய பாரத்திற்கோ நீங்கள் உணர்கிற இந்த வலி, வேதனை எதற்குமே தேவன் காரணம் அல்ல. வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தர் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல. விசேஷமாய் தீமையினால் தேவன் யாரையும் சோதிக்கிறவர் அல்ல. உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதி, நீங்க திருமண வாழ்க்கையில கடந்து போகிற இந்த பரிதவிப்பான சூழ்நிலை, உங்களுடைய பிள்ளைகளுடைய நிலைமையை நீங்க பாக்குறீங்க, கண்ணீர் விடுவதை தவிர வேற என்ன செய்ய முடியும்? இதுதான் உங்களுடைய கேள்வியா இருக்கலாம். என்றால் உங்களுடைய பேச்சு பலன் தரவில்லை, உங்க முயற்சி பலன் தரவில்லை, நீங்க காண்பித்த முன் உதாரணம் ஒருவேளை பலன் தரவில்லை, உங்களுடைய பிள்ளையினுடைய நிலைமை மிக மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கலாம், உங்களுக்கு வேற என்ன செய்யறது தெரியல, அழுவதை தவிர. ஆனால் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாய் மக்களை நீங்கள் பார்க்க போகிற சாட்சி, நீங்கள் பெற போகிற இந்த வார்த்தையை உங்க உள்ளத்திலே விசுவாசி ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாய் இந்த அழைப்பை நான் உங்களுக்கு முன் வைக்கிறேன். யார் நீங்கள் வருத்தத்தோட பாரத்தோடு இருக்கிறீங்களோ, வேதனையோடு, வலிகளோடு, இயேசு கிறிஸ்து தாமே எல்லாவற்றை அவர் மீது சுமந்தார். நம் பாரங்களை, நம் துக்கங்களை சுமந்தார். நீங்கள் இனி அதை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலே இந்த அற்புதமான சாட்சி நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். ஒருவேளை சந்தோஷமாய் ஆரம்பித்த தருணம், மிகவும் மகிழ்ச்சியாய் ஆரம்பித்த அந்த சூழ்நிலை சோககரமான ஒரு நிலைமையில முடிந்திருக்கலாம். ஒரு திருமண பந்தம், அல்லது தற்செயலா நீங்க ஒரு பரிசோதனைக்காக போனீங்க, ஒரு சாதாரண பரிசோதனைக்காக. ஆனால் சொல்லப்பட்ட செய்தி, உங்க உடம்பில் இப்படிப்பட்ட ஒரு வியாதி இருக்கிறது என்று சொல்லப்பட்ட செய்தி அந்த நேரத்துல மிக பெரும் அதிர்ச்சியில, துக்கத்துல உங்களை ஆழ்த்தி இருக்கலாம். நீங்க கேட்க போகிற இந்த சாட்சியிலே சரியா இதான் நடந்தது. சந்தோஷமா இருக்கும்படி சுற்றுலாவுக்காய் சென்ற நேரத்தை குடும்பத்தோடு செலவிடும்படி சென்ற ஒரு மனிதன் போகும்பொழுது சென்ற விதம் வேறு, அவர் அங்கிருந்து திரும்பி வரும்போது வந்த நிலைமை வேறு. ஆனால் இந்த பாரம், இந்த துக்கம் கர்த்தருடைய அற்புதத்தினால், தேவன் தாமே செய்யக்கூடிய அற்புதத்தினால் எப்படி சரியாக்கப்பட்டது? சாட்சியை பாருங்கள் மக்களை. தொடர்ந்து நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கலாம். ஒரு அருமையான வாரத்துடைய இறுதி, நானும் என்னுடைய மகளும் இணைஞ்சு அக்வான்டிகா கிளப்புக்கு போயிருந்தோம். முதல் விஷயமா நாங்கள் தீர்மானிச்சிருந்தோம், இந்த உயரமான வாட்டர் ஸ்லைட்ல இருந்து நாங்கள் கீழ் நோக்கி வரும்படியா. நாங்கள் அங்கேருந்து கீழே வரும்போது தண்ணியில் விழுந்துட்டேன். விழுந்த உடனே என்னால் தண்ணியிலேருந்து மீண்டு வெளியே வர முடியல. நான் முழுமையாக அப்போ தான் தண்ணியில் மூழ்க ஆரம்பித்தேன். அந்த ஒரு தருணம் தான் என்னுடைய உடலுடைய மொத்த அசைவுகளையும் நான் இழந்தேன். உடனே உயிர் காப்பாளர் என்னை பார்த்தாங்க, தண்ணியிலேருந்து என்னை வெளியே எடுத்தாங்க, எமர்ஜென்சியை வர வச்சாங்க. பக்கத்தில் ஒரு கிளினிக் இருந்தது, அங்கே கூப்பிட்டு போய் முதல் பரிசோதனைகளை செஞ்சு பார்த்தாங்க. அவங்க பார்த்ததில் அங்கே எந்த விதமான அசையமும் இல்லை. நான் பக்கவாதத்தினால பாதிக்கப்பட்டிருந்தேன். அவங்க இது ஒரு சீரியஸ் கண்டிஷன் சொன்னாங்க. அவங்க சர்ஜரியும் செய்ய ஆரம்பித்தாங்க. 14 ஸ்க்ரூ, 2 பிளேட்டு. சர்ஜரி முடிஞ்ச உடனே என்னுடைய மொத்த ஸ்பைனல் கார்டும் வேலை செய்யாமல் போயிடுச்சு. அவங்க என்னுடைய குடும்பத்தை அழைச்சிருந்தாங்க. இதுக்கு மேலே எங்களால் எதுவும் செய்ய முடியாதுன்னு அவங்க சொன்னாங்க. இந்த சர்ஜரி எல்லாமே நல்லபடியாக நடந்துச்சு. ஆனால் அதில் ஒரு பிரச்சனை, இதிலிருந்து என்னால் மீண்டு வர முடியல. என்னுடைய வாழ்நாள் முழுக்க நான் பெட்டில் தான் இருக்கணும். என்னால் தனியாக சாப்பிட முடியாது, தனியாக குளிக்க முடியாது, தனியாக நடக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. வெறும் தலை மட்டும்தான் அசைக்க முடியும். அந்த ஒரு நாள் தான் நான் இது முழுமையாக பாதிக்கப்பட்டவராக மாறினேன். இந்த ஒரு விபத்துனால தான் இந்த நோய் ஏற்பட்டதா? இல்லை, எனக்கு முன்னாடியே இந்த நோய் இருந்தது. இந்த நோய் ஏற்கனவே சில பரிசோதனைகளால் கண்டுபிடிக்கப்பட்டதாக இருந்தது. இது எலும்புகளின் மூலமாக ஸ்டெனோசா என்ன சொல்லப்படக்கூடிய ஒரு வியாதி.
ஒரு அதிர்ச்சினால இந்த வியாதி பாதிக்கப்படும் அதிகமா. நிச்சயமா இந்த டியூப்னால இந்த விபத்து நடக்கல. அதுல இழக்கப்பட்டது எல்லாமே தண்ணி மட்டும்தான், நிரப்பல. ஆனா இதுல இருந்து நான் வெளியே வரணும்னு நான் நினைச்சேன். ஒரு நாள் நான் போய் டாக்டர் கிட்ட கேட்டேன், டாக்டர் நான் மறுபடியும் நடப்பேனா? அவங்க சொன்னாங்க, என்னை மன்னிச்சிருங்க. இல்ல மிஸ்டர் நெல்சன், நாங்க எல்லாமே முயற்சிகளையும் செஞ்சு பார்த்துட்டோம். நேர்மையா உங்களுக்காக எல்லாமே செஞ்சுட்டோம். இனி நீங்க இதுல இருந்து மீண்டு வர்றதுக்காக, தனியா சாப்பிடுறதுக்காக, தனியா உட்கார்றதுக்காக, நீங்க திரும்பி வர்றதுக்காக நான் முயற்சி எடுத்துட்டோம். நான் எல்லா நேரத்திலையும் வேலை செய்வேன், சுறுசுறுப்பா இருப்பேன், நான் ஒரு பொழுதும் யாரையும் சார்ந்து இருக்க மாட்டேன். ஆனா திடீர்னு இந்த மாதிரி நடக்கும்போது பெட்ல எனக்கு எதிராக ஒருத்தங்க நின்னுட்டு எனக்கு சாப்பாடை என் வாயில ஊட்டி விடுறது ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையா இருந்தது. அதனோடு கூட இன்னொரு செய்தி வந்தது. இந்த செய்தி என்ன பிரிவினைக்கு ஏற்பட்டக்கூடியதா மாறிச்சு. 30 வருஷம் திருமண வாழ்க்கை, ஒரு முக்கியமான ஒரு தருணம், ஒரு கடினமான தருணமா மாறிச்சு. அவங்க என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, நான் என் வீட்டுக்கு திரும்பி போறேன், நான் இனி திரும்பி இங்க வரப்போறது கிடையாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அது உண்மையாவே கடினமான ஒரு சூழ்நிலையா இருந்தது. ஒரு மனுஷ ரீதியா இந்த ஒரு தருணத்துல எப்படி உணர்றீங்க? உலகத்திலேயே ஒரு மோசமான ஒரு நபரா நான் உணர்றேன். என்னுடைய எதிர்காலத்தை பார்த்து தேவன் கிட்ட சொன்னேன், தேவனை ஏன் இப்போ என்ன நடக்க போகுது? நான் நினைச்சேன், தேவனுக்கு 32 வருஷம் நான் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கேன். ஆலயத்துல ஒரு துணையாளரா தேவனுடைய வேலையை செஞ்சுட்டு இருந்தேன். நான் கேள்வி கேட்டேன், ஏன் தேவனே ஏன்? நான் இதே கேள்வி கேட்கும்போது என்னுடைய இருதயத்துல ஒரு அமைதி ஏற்பட்டப்படுத்துது. அந்த நேரம் நான் சமாதானத்தை உணர்ந்தேன். தேவன் சொன்னாரு, இல்ல நான் உன் கூட தான் இருக்கேன், பயப்படாத. அந்த ஒரு சூழ்நிலை ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சதா இருந்தது. எனக்கு இதுல இருந்து எப்படி வெளியே வரணுன்ற ஒரு வழியும் தெரிஞ்சுதா இருந்தது. அது சரியா இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி தேவனுடைய பிள்ளைகளா மாறுறதுக்காக ஒரு பொழுது என்னால இது இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாது. நான் தேவன் கிட்ட சொன்னேன், தேவனே இது இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி, நான் உங்களுடைய பிள்ளையா மாற விரும்புறேன். உங்களுடைய பரிசுத்த ஆவி எனக்குள்ள இருக்கு. இப்போ உங்களுடைய வாக்கு தத்துவம் என்னுடைய வாழ்க்கையில தேவை. நான் தேவன் கிட்ட கேட்டேன், தேவனே உங்களுடைய மகன் வாழ்நாள் முழுக்க பெட்லயே இப்படிதான் இருக்க போறாரா? இன்னொருத்தரை சார்ந்து இன்னொருத்தருடைய கரத்துல இருந்து சாப்பிடக்கூடியவனா? எப்படிப்பட்ட மகனா? நான் பீடத்துக்கு போனேன், விசுவாசத்தோடு பீடத்துக்கு போனேன். என்னால முக்கியமா ஆலயத்துக்கு போக முடியாது. என்னுடைய படுக்கை, என்னுடைய பெட்டு, ஹாஸ்பிட்டலுடைய பெட்டு நான் பீடமா மாத்தினேன். அந்த பெட்டு தான் என்னுடைய பீடம். அங்க யாரெல்லாம் இருப்பாங்களோ நான் அவங்களை தேவனுடைய அன்பை குறித்து சொல்லுவேன். நான் அவங்க கிட்ட கேட்பேன், யூனிவர் வீடியோ வச்சு கொடுங்க. நான் அதன் மூலியமா தான் கூட்டங்களை கலந்துக்கிட்டேன். அங்க சாக்கு துணி போடும்போது நானும் அதை போடுவேன். சாலமன் மண்டபத்துல நேரடியா ஒளிபரப்பு செய்யற கூட்டங்களை நான் கலந்துக்கிட்டேன். யூனிவர் வீடியோவின் மூலமா எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் எல்லாத்தையுமே கொண்டு போய் பீடத்து மேல வச்சேன். ஏன்னா எனக்கு தெரியும் வேற எந்த விதமான வழியும் இல்லை. ஏன்னா மாத்திரை மருந்துகளால இனி எதுவும் செய்ய முடியாது. ஆனா என்னுடைய இருதயத்துல ஒரு விஷயம் உறுதியா இருந்தது. நான் பீடத்துக்கு போனேன். ஏன்னா எனக்கு தேவன் என்ன செய்வாருன்னு தெரியும். ஆனா அவர் என்ன செய்ய போறாருன்றது எனக்கு தெரியல. நீங்க பீடத்துக்கு போனதுக்கு அப்புறம் பரிசோதனை செஞ்சீங்களா? நான் பரிசோதனை தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தேன். தேவன் என்ன சொன்னாரு? அதேதான். எந்த பதிலும் கிடையாது, எந்த மாற்றமும் கிடையாது. இன்னும் தலைகீழா தான் எல்லா சூழ்நிலையும் இருக்கு. அதுல இருந்து மீண்டு வர முடியாத ஒரு நபரா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. முன்னாடி உங்களால உட்கார முடியாது. ஆமா, கரெக்டா சொன்னீங்க, என்னால உட்கார முடியாது. பாருங்க, பக்கவாதம் வந்த ஒரு நபர் இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கேன். பாருங்க, எனக்கு தெரியல இந்த வீல் சேர் இங்க என்ன பண்ணிட்டு இருக்குன்னு.
இது எல்லாமே தேவனுடைய மகிமையினால தான் நடைபெற்றது. இன்னைக்கு என்னுடைய உடல்ல எல்லா அசைவுகளுமே நடந்துட்டு இருக்கு. மருந்து மாத்திரைகளுக்கு விரோதமா எதை சொல்றீங்க? ஆமா, பரிசோதனைகள் முடிஞ்சிருச்சா? பரிசோதனைகள் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ கூட ரீசெண்டா நான் வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்திருந்தேன். எல்லாமே அப்படியே தான் இருக்கு. இன்னும் எதுவுமே மாறல. எல்லாமே பாருங்க, வாழ்நாள் முழுக்க நான் இப்படியான ஒரு வியாதினால பாதிக்கப்பட்டவனா தான் இருக்கேன். இந்த பகுதி நீங்க மேல எழுதப்பட்டது பாருங்க. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, நான் தினசரியான வேலைகள் கூட மற்றொரு நபரை சார்ந்து இருக்கேன். டாக்டர் அந்த ரிப்போர்ட்டை கொடுத்த உடனே அவர் சொன்னாரு, எப்படி இது சாத்தியம்? என்னால நம்பவே முடியல, எப்படி நீங்க நடக்கிறீங்கன்னு கேட்டாரு. இந்த எல்லா பரிசோதனைகளுமே காண்பிக்கப்படுது, அவர் இதனால் காயப்படுத்தப்பட்டிருக்காரு. ஆனா நீங்க எப்படி குணமாக்கப்பட்டீங்க? எது முதல் அடையாளம்? என்னுடைய மகள் என் கூட ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க. என்னால முதல்ல திறக்க முடியாது, அசைக்க முடியாது. ஆனா நான் தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருந்தேன். எல்லா நாளுமே முயற்சி செஞ்சுதான். ஆனா ஒரு நாள் என்னால முடிஞ்சது. என்னுடைய சுண்டு விரல் மட்டும் அசைஞ்சிட்டு இருந்தது. நான் அந்த நேரம் வானத்தை பார்த்து சொன்ன மாதிரி, எலிசா அந்த ஜபத்தை செஞ்ச மாதிரி. பிற்பாடு நான் எழுந்து நிக்க ஆரம்பிச்சேன். பெட்டை பிடிச்சி நிக்க ஆரம்பிச்சேன். நான் பிசியோதெரப்பி அவங்க வந்து எனக்கு உதவி செய்வாங்க. மருத்துவ மாத்திரைகள் எல்லாமே கடந்து போயிடுச்சு. அங்கே ஒரு 8 மருத்துவர்கள் எனக்கு தெரியும். அவங்க எல்லா நேரத்துலையுமே சொல்லுவாங்க, இந்த பேஷண்ட் இங்கே பாருங்க, அவங்கள கவனிங்க அப்படின்னு சொல்லி. அவங்க நடக்கிறாங்கன்னு எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. இந்த வார்த்தை தான் அவங்க சொன்னாங்களா? ஆமாம். அந்த டாக்டர்ஸ் எல்லாருமே சில மீட்டிங்ஸை ஏற்படுத்தினாங்க. அவங்களால புரிஞ்சுக்க முடியல உண்மையாகவே என்ன நடந்துச்சு. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் நான் பீடத்தை நோக்கி போனேன். பரிசுத்த ஆவி என்னை தொடர்ந்து நிலையா இருக்கும்படியா செஞ்சாரு. நான் ஒரு பொழுதும் இது மக்கள் செஞ்சான்னு சொல்ல மாட்டேன், இயேசு செஞ்சாரு. எப்படி பக்கவாதம் வந்த அந்த நபர் பைபிள்ல தேவன் எப்படி குணமாக்கினாரோ, இயேசு என்ன இன்னைக்கு குணமாக்கினாரு. டாக்டர் கேட்டிருந்தாரா இந்த பரிசோதனைகள்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றான்னு பார்க்கலாமா? பாருங்க. எனக்கு தெரியல பேஷண்ட் தெல்சோ எப்படி இந்த நிலைமையில இருந்து எல்லா பரிசோதனைகளுமே அவர் பாதிக்கப்பட்டாரு. அவர் ஒரு சிவியரான கண்டிஷன்ல இருக்காருன்னு தான் காண்பிக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு அவர் இருக்கிற நிலைமைக்கு வீல் சேர்லயோ இல்ல பெட்லயோ தான் வாழ்நாள் முழுக்க இருந்திருக்கணும். ஆனா இன்னைக்கு அவரால் நடக்க முடியுது. அவரால் நடக்க முடியுமா? நிச்சயமா கிடையாது. அவரால் மீண்டும் நடக்கணும்னா என்ன செய்யணும்? அது வெறும் ஒரு அதிசயமா தான் இருக்கு. அதுல எந்த விதமான அர்த்தங்களும் இல்லை. என்னால விலைக்கு சொல்ல முடியல. அதுதான் மருத்துவருடைய மறுசெயலா இருந்துச்சு. அது ஒரு அதிசயம். இன்னைக்கு நான் இங்க இருக்கேன்னா தேவனுடைய மகிமையை செய்யும்படியா. இது எல்லாமே இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியில தான் நடந்தது. இது வந்து என்னுடைய அன்பின் சிகிச்சையில நான் எழுதின ஒரு புஸ்தகம், ஒரு கதை. நான் அந்த நோட் புக்கை பெண்ணை வந்து தேவனுடைய பீடத்து மேல கொடுத்தேன். தேவனுக்காக எழுதினேன். பிற்பாடு நான் வந்து ஒருத்தங்களை தெரிஞ்சுக்கிட்ட ஆரம்பித்தேன். ஒருத்தங்களை நாங்கள் நிச்சயம் செய்தோம். அதே ஆலயத்தில் எங்களோடு கூட அன்பின் நடையில் அவங்க ஒன்றாக இணைந்து நடந்தாங்க. முதல் முறையாக நாங்கள் சந்தித்தோம். எல்லாமே சிறந்ததாக இருந்தது. தேவன் உண்மையாகவே சிறந்தவர் இல்லையா? இன்னைக்கு எல்லாமே இழக்கப்பட்ட ஒரு நபராக இருந்து இன்னைக்கு நான் ஆசீர்வாதமான ஒரு நபராக இருக்கேன். இதை பாருங்க, எல்லா விதமான பரிசோதனைகளும் இங்க இருக்கு. யாரெல்லாம் இதை பார்க்குறாங்களோ அவங்க சொல்றாங்க, ஆலயத்தில் கூட இது உண்மையாவே எப்படி நடக்க முடிஞ்சுது, சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினாங்களா இல்லை எப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் இது நான் உங்களுக்கு எல்லாருக்குமே காண்பிக்கிறேன். இது ஒரு அதிசயம், தேவனால முழுமையாக நடைபெற்ற ஒரு அதிசயம். மக்களை, யார் நீங்கள் இந்த சாட்சி கேட்டீர்களோ, கவனித்தீர்களோ, எந்த அளவு தேவன் இந்த நபருடைய வாழ்க்கையை உள்ளும் புறமும் மாற்றியிருக்கிறார் பார்த்தீங்களா? பரிதவிப்பான, வேதனையான, விளக்க முடியாத சூழ்நிலை. மருத்துவர் உறுதிப்படுத்துகிறார், இது அற்புதமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. நீங்களும் ஒரு அற்புதத்துக்காய் காத்திருக்கிறீர்களா? ஒரு அதிசயம் நடந்தால் ஒழிய இந்த பாரம், இந்த வலி நீங்காது என்று நீங்கள் சொன்னால் இந்த அழைப்பு உங்களுக்காய்.
இந்த நிகழ்ச்சி சரியாய் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேவன் உங்களுக்காய் கொடுக்கிற வாய்ப்பு. மக்கள், இந்த நேரம் ஒரு பாட்டில் தண்ணீர் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், அல்லது ஒரு டம்ளர் தண்ணீர் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நிகழ்ச்சியினுடைய இறுதியிலே நாம் ஒப்பந்தத்தின் ஜபத்திலே ஒன்றிணைய போகிறோம். நீங்கள் மேலும் ஆலயத்தை குறித்த காரியங்களை கற்றுக்கொள்ள விரும்பினால் விலாசம் அல்லது ஜப குறிப்புகள், ஜப நேரங்கள் உடனே நீங்கள் கீழே பார்க்கிற தொலைபேசி எண்ணிலே தொடர்பு கொள்ளலாம். ஒரு ஊழியர் தயாரா இருப்பார் உங்களுக்கு உதவ முடியும். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி கூட்டத்திலே சரியாய் இதுதான் எல்லா யூனிவர்சல் ஆலயத்திலும் நடைபெற போகிறது. நீங்கள் பார்க்க கூடுமானா 2 நாளாகமத்திலே இந்த வார்த்தை மிக தெளிவாய் சொல்லப்பட்டுகிறது. 6ஆம் அதிகாரத்தில் 29வது வசனம், எந்த மனுஷனானாலும் இஸ்ரவேல் ஆகிய உம்முடைய ஜனத்தில் எவனானாலும் தன் தன் வாதையையும் வியாக்குலத்தையும் நோய்களையும் வேதனைகளையும் உணர்ந்து இந்த ஆலயத்திற்கு நேராக தன் கைகளை விரித்து செய்யும் சகல விண்ணப்பத்தையும் சகல வேண்டுதலையும் உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு மன்னித்து. பார்த்தீர்களா? எந்த மனுஷனானாலும், நீங்க யார் இந்த செய்தியை விசுவாசிக்கிறீர்களோ, யார் நீங்க சாட்சியை கேட்டு விசுவாசிக்கிறீர்களோ, நீங்கள் யாரா இருந்தாலும் மக்களே, இந்த ஆலயத்திலே வந்து உங்கள் கரங்களை விரித்தால் ஒவ்வொருத்தருக்கும் உங்களுடைய வேதனை என்னன்னு தெரியும் இல்லையா? யாரும் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை இதுதான் உங்களுடைய பிரச்சனை. உங்க பிரச்சனை உங்களுக்கு தெரியும், உங்க வேதனை உங்களுக்கு தெரியும். எத்தனை நபரிடத்துல இல்லை, எத்தனை மருத்துவர் இடத்துல, எத்தனை இடத்துக்கு நீங்கள் சென்றிருக்கலாம். ஆனால் ஒருவேளை உங்கள் கரங்களை விரித்தும் கண்ணீரை சிந்தியும் பதில் இல்லை. ஆனா இந்த ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி 8ஆம் தேதி நீங்கள் எங்களோடு விசுவாசத்துல இணைவீர்களானால் உங்கள் கரங்களை விரிக்கும் பொழுது, உங்களுடைய வேண்டுதலை விண்ணப்பத்தை அர்ப்பணிக்கும் பொழுது தேவரீர் பரலோகத்திலிருந்து கேட்பார். உங்கள் பாவம் மன்னிக்கப்படும். தேவன் உங்கள் கட்டுகளை முறிப்பார், உங்கள் பாரத்தை நீக்குவார், உங்கள் வலியை நீக்குவார். மக்களை, உங்கள் வேதனை போக்கப்படும். சோதித்து பாருங்கள், இந்த வார்த்தையோட உண்மை. எல்லா விதமான கடமையிலிருந்து ஒரு நேரத்தை ஏற்படுத்தி ஞாயிற்றுக்கிழமைக்காக உங்களை தயார்படுத்துங்க. நீங்கள் பார்ப்பதை போல இந்த சாட்சி, இந்த வாழ்க்கையில் நடந்த இந்த மாற்றம், தன் வாழ்க்கையை முடித்துக்கொள் நினைத்த இந்த நபர் தற்கொலைக்காக யோசித்துக் கொண்டிருந்தார். எந்த அளவு இன்றைக்கு அவர் சொல்லுகிறார், சந்தோஷமாய் நான் தேவனை பின்பற்றுகிறேன். வாழ்க்கையை முடிக்கும்படி வேதனை, துக்கம், அவமானம், சுமை, வாழ்க்கையை முடிக்க நினைத்த நபர் சந்தோஷமாய் இப்பொழுது தேவனை சேவிக்கிறார். இதுதான் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நடைபெற போகிறது. மக்களே, இப்போ நீங்க யார் இந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கீங்க? வேதனையோடு, பாரத்தோடு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்து உங்க விண்ணப்பத்தை அர்ப்பணித்தால், உங்க வேண்டுதலை அர்ப்பணித்தால், உங்களுடைய வழிகளை எழுதுங்க, உங்களுடைய பாரங்கள் என்ன எழுதுங்க, உங்களுடைய துன்பங்கள் என்ன எழுதுங்க. மனுஷனிடத்தில் அல்ல, தேவனிடத்திலே கொண்டு வர போகிறீர்கள். பரலோகத்தில் இருக்கிற தேவன் கேட்பார். உங்கள் விசுவாசத்தினால் பதில் அளிக்கப்படும். நீங்கள் அடுத்த சாட்சியாய் மாறுவீர்கள். மக்களே, இந்த அற்புதமான சாட்சியை தொடர்ந்து நாம் விசுவாச ஜபத்திலே, ஒப்பந்த ஜபத்திலே ஒன்றிணையலாம். இந்த அற்புதமான சாட்சியை கவனிங்க. நான் ஒரு லெட்டரானது எழுதினேன், என்னுடைய குடும்பத்தை விட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்தளவுக்கு நான் கஷ்டப்பட்டேன். இனிமேலும் நான் வாழ ஆசைப்படலை. என்னுடைய அம்மாவுக்கு முதுகு ரொம்ப வலிக்கும். அதாவது நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி நானும் என்னுடைய சகோதரர்களும் ரெட்டையர்கள். எங்கள் அம்மா ரொம்ப முதுகு வலியோடு இருந்தாங்க. அதாவது அவங்க எங்களை பெற்றெடுக்கக்கூடிய அந்த பிரசவம் ரொம்ப ரிஸ்கானது. என்னுடைய அம்மாவுக்கு 3 மாரடைப்பு இருக்குது. இப்படியாக தான் என்னுடைய வாழ்க்கை பிறந்ததிலிருந்து ரொம்ப கஷ்டத்தோடு நான் வாழ்ந்தேன். அப்போது எனக்கு 2 வயசு இருக்கும். என் வீட்டில் ஒரு தீ எரிஞ்சது. அந்த தீ விபத்து ஏற்பட்டது. அப்போ அப்பா இறந்தார். நானும் விழுந்துட்டேன் அந்த தீ விபத்தில். என்னோடய இடது புறத்தில் எல்லாமே எரிஞ்சிடுச்சு ஒரு பக்கம். அப்போது பிறந்த 2 வயசு இருக்கும் எனக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் வளர வளர ஆபாச படத்தையும் பார்க்க அடிமையாயிட்டேன். என்னுடைய சிந்தனையில் இது என்னை விட்டு போகலை. அதனால் ராத்திரி 1, 2, 3 வரையும் நான் பார்த்துனே இருந்தேன். ஆன்லைனில் நிறைய பேர்கிட்ட பேசியிருப்பேன். இது தொடர்ந்து என்னை விபச்சாரத்தில் கொண்டு போயிடுச்சு. நான் ரொம்ப மன அழுத்தத்துக்கு போயிட்டேன். இனிமேல் என்னால் வாழ முடியாது, எனக்கு கல்யாணம் வேணாம், நான் தனியாக இருக்கிறேன், இப்படி ஒரு எண்ணத்தில் நான் போயிட்டேன். அப்போது 21 வயசு எனக்கு ஆகும்போது எனக்கு ஒரு வலிப்பு நோய் ஏற்பட்டது. வலிப்பானது எனக்கு வந்தது. இது மாதிரி நான் வெளியே போகும்போது நிறைய இடத்துல, வெளியே மெட்ரோவில் நான் நிறைய இடத்துல இந்த மாதிரி பிரச்சனையை சந்தித்தேன். வலிப்பு வியாதி. அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போவாங்க.
நிறைய தடவை நான் எங்கே விழுந்தேன்றது கூட தெரியாது. அப்போது ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது டாக்டர் சொல்லுவாங்க, அந்த வலிப்பு நோய் பார்க்குறவங்க நீ வாழ்நாள் முழுவதும் இந்த மருந்து மாத்திரை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதிலிருந்து நீ குணமாக முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு சமயமானது வந்தது. அப்போது தொடர்ந்து மாத்திரை மருந்து எடுத்துக்கிட்டேன். தொடர்ந்து எல்லாத்தையும் நான் பத்திரமா பார்த்துக்கிட்டேன். ஒரு நாள் என்னுடைய வேலை ஸ்தலத்தில் இது ரொம்ப சூழ்நிலை மோசமாகி சாகக்கூடிய நிலைமைக்கு நான் போயிட்டேன். அப்போ இது அதிகமாகி என்னுடைய முகத்தில் காயங்களானது ஏற்படும். அப்போ அந்த நேரம் ஹாஸ்பிட்டலேருந்து நான் வீட்டுக்கு வரும்போது முகத்தில் காயத்தோட, நாக்கு கடிச்சிக்கிட்டு ரத்தத்தோட, உடம்பு ஃபுல்லாக வலிகளோட, இப்போது என்னுடைய அம்மா நான் எந்த அளவுக்கு போராடணுமோ இதிலிருந்து குணமாக, ஆனால் எந்த மருந்தும் மாத்திரையால் இது சரிப்படுத்த முடியல. எந்த மருத்துவரும் இந்த நோயை சரிப்படுத்த முடியல. ஒரு நாள் ராத்திரி என்னுடைய அம்மா ஒரு ப்ரோக்ராம் பார்த்துருந்தாங்க. நிச்சயமாக ப்ரோக்ராம் வரும் நைட்டு. அன்றைக்கி ராத்திரி என்னுடைய அம்மா ப்ரோக்ராம் பார்க்கும்போது அவங்க ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. அவங்க எல்லா விதமான சாங்கியத்தின் கிரியைகளை விட்டுட்டாங்க. அதை பின்பற்றலை. பிற்பாடு யூனிவர்சலுடைய ஆலயத்தில் அவங்க வந்தாங்க. அங்கே கற்றுக்கிட்டு ஒரு உண்மையான கிறிஸ்துவராக இருந்தாங்க. எதுக்காகனா குடும்பத்துக்காக. அப்போ நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். சனிக்கிழமை ராத்திரி இந்த ஜெப விண்ணப்பத்தை பெற்றுக்கொண்டு, ஆனால் நான் போய் பெயிண்ட்டை கலக்கக்கூடிய அந்த இதுவை வாங்கிட்டு வந்தேன். எதுக்கு நான் உண்மையில் நான் சாகிறதுக்காக இருந்தேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் என்ன விஷயத்தை செய்து சரிப்படுத்தணும்னு எனக்கு தெரியாது, உண்மையில் தெரியாது எனக்கு. அதனால தான் பேசாமல் செத்துடலாம் அப்படின்னு நினச்சேன். அப்போது பெயிண்டில் கலக்கிற வச்சுருந்த அந்த 1/2 லிட்டருக்கிட்ட நான் அதை குடித்தேன். அப்புறம் என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் இப்படி நான் எழுதி வச்சேன். என்னன்ட்டுனா, அம்மா நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை குடிச்சிட்டேன், ரொம்ப மோசமாக கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்கும், நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி எழுதி வச்சிட்டேன். இந்த விஷயம் நான் செஞ்சதுனால இன்னும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையானது வந்தது. என்ன பிரச்சனைனா, இரைப்பை அலர்ஜி. அந்த நேரம் கேஸ்ட்ரிக் உருவாயிடுச்சு வயிற்றில். ஏன்னா நான் செத்துடணும் அப்படின்ற எடுத்த அந்த முடிவினால் ஒவ்வொரு நாளும் நான் ஆளான்னு பார்க்கும்போது, அதாவது என்ன இவன் குடும்பத்தில் பிரயோஜனம் இல்லை, யாருமே என்னை நம்பலை, வீட்டில் இன்னொரு பையன் வேலைக்கு போகிறேன், ஆனால் அம்மா என் மேலே மட்டும் நம்பிக்கையாக இருந்தாங்க, நான் நல்லாயிடுவேன்ட்டு. என்னுடைய அப்பா, என்னுடைய சகோதரன் எல்லாரும் ஒரு யூனிவர்சல் ஆலயத்தினுடைய விசுவாசத்தில் இருந்தாங்க. பிற்பாடு நானும் ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தேன். அன்றைக்கி அந்த முதல் நாள் நான் வீட்டுக்கு சந்தோஷத்தோடு வந்தேன். லேசாக உணர்றவனாக வந்தேன். ராத்திரி முழுவதும் நிம்மதியாக தூங்கினேன். அங்கேருந்து தான் எனக்கு வித்தியாசமே ஏற்பட்டது. இன்னும் கொஞ்சம் அதிகமாக சந்தோஷமாக இருந்தேன், சிரிப்போடு இருந்தேன். பிற்பாடு தண்ணீரில் ஞானஸ்நானம் எடுத்தேன். அந்த மன அழுத்தத்திலிருந்து நான் விடுதலையானேன். அது மட்டும் இல்லாமல் வலிப்பு வியாதியிலிருந்து நான் குணமானேன். 14 வருஷத்தோடு கஷ்டப்பட்டேன் நான். ஆனால் இப்போது நான் மருந்து எடுத்துக்கிறது இல்லை, மாத்திரை சாப்பிட்றதில்ல, அந்த தலை சுற்றுற மாதிரி, நாக்கு கடிக்கிற மாதிரி எதுவுமே இப்போ இல்லை. எதுவுமே இப்போ எனக்கு இல்லை. இது எல்லாத்தையும் என்னுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது, அதாவது நான் குணமானது, கெட்ட பழக்கத்திலிருந்து நான் விடுதலையானது, எல்லாமே விசுவாசத்தினுடைய ஒரு வழிமுறை. நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா ஆண்டவர் மிக வல்லமையானவர். வெறும் நான் குணமாகிறது மட்டும் கிடையாது, விடுதலைக்காக மட்டும் இல்லை, அவர் எனக்குள்ளே எதிர்பார்த்தது, அதாவது சொல்ல முடியாத, விளக்க முடியாததுக்கு மேலே, அது எந்த ஒரு மனுஷனாலையும் இதை கொடுக்க முடியாது. என்னுடைய அப்பாவோ அம்மாவோ ஒருத்தரும் இல்லை. நான் சாகக்கூடிய நேரத்தில் இருக்கும்போது யாரும் தடுக்கும் இல்லை. ஏன்னா தேவனுடைய சிந்தனை தான் பரிசுத்த ஆவி. அப்போ அதிகமாக நான் தேடின பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டேன். பெற்றுக்கொண்ட இந்த ஒரு மகத்துவமானது, அதாவது தேவனுக்கு நன்றி. ஏன்னா சில நேரத்தில் நான் நினச்சேன், ஏன் தான் பிறந்தேனோ அப்படின்ட்டு. என் முகத்தை பார்த்து நான் சொல்லிப்பேன் இந்த மாதிரி. ஆனால் இன்றைக்கி நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது நான் இப்போ வாழ்கிறேன்னா உண்மையாகவே தேவனுடைய ஆவியானவர் தான். ஏன்னா நான் எல்லா நேரமும் சொல்கிறேன், நான் பிறந்ததே செத்துருவேன் அப்படின்ட்டு. அன்றைக்கி சர்ச்சில் நான் இந்த மாதிரி கேட்டேன், ஒன்றும் வாழட்டுமா இல்லை சாகட்டுமா அப்படின்ட்டு. ஆனால் அவருடைய ஆவி, பரிசுத்த ஆவி எனக்கு அந்த அளவுக்கு ஞானத்தை கொடுத்தார், சந்தோஷத்தை கொடுத்தார்.
என் ஆத்மாவுடைய வேதனையை நீக்கினார். எதுவும் எதிர்பார்க்காம ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் எல்லாத்தையும். முன்னாடி நான் இருந்த அந்த ஆளான், பழைய ஆளான், ஒரு பாவியா, பாவம் செஞ்சவனா, கெட்டது செஞ்சவனா, ஒரு மோசமான வாழ்க்கை வாழ்ந்து இப்படி தான் இருந்த அடையாளமா. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு புது வாழ்க்கை கொடுத்தார். விசுவாசத்தோடு இருந்ததுனால தான் இந்த அளவுக்கு சந்தோஷமாக நான் இருக்கேன். இந்த பூமியில் எந்த பொருள் வாங்கினாலும், எந்த இடம் வாங்கினாலும் எதுவுமே இதுக்கு ஈடு ஆகாது. நமக்குள்ள சரியான தேவன் வந்தால் போதும். அவருடைய சந்தோஷம், அவருடைய பலம், அவர் நமக்காக போராடுவார். தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் நமக்குள்ளாக இருந்தார்னா எது வேண்டுமானால் நம்மளால் ஜெயித்து வர முடியும். இன்னைக்கு எதுவுமே எனக்கு குறையா இல்லை. ஆண்டவர் எனக்கு உட்புறமாகவும் வெளிப்புறமாகவும் இருக்கிறாரு. என பண வாழ்க்கையும் ஆண்டவர் மாற்றினார். எங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் ஆண்டவர் தராரு. இன்றைக்கி 3 வருஷம் ஆகுது நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு. இப்போ நான் தெளிவாக இருக்கேன். முதல்ல ஆண்டவர் தான், அப்புறம் அம்மா, அப்பா, சகோதரன். ஏன்னா அவங்க என் மேலே ஒருபோது நம்பிக்கை இழக்கலை. இது நடந்தது என்னுடைய அம்மாவுடைய வாழ்க்கையில். அது என்னதுன்னா, நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். அந்த வசனம் இன்றைக்கும் உயிருள்ள தேவனை நாங்கள் பின்பற்றுகிறோம். அந்தளவுக்கு சந்தோஷமா ஜெபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். பரலோகத்தில் வாசம் செய்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, உமக்கு முன்பாய் நாங்கள் எங்களை தாழ்மை செய்கிறோம். என்னோடு இந்த திரையின் வழியாய் ஜெபத்திலே விசுவாசத்தை ஒன்றிணைக்கிறவர்கள் யாரா இருந்தாலும், எந்த பகுதி, எந்த பட்டணம், எந்த ஏரியாவை சேர்ந்தவர், எந்த இடத்தை சேர்ந்தவர், எந்த பாஷையை சேர்ந்தவர், எந்த மாநிலத்தை, நாட்டை சேர்ந்தவர் யாரா இருந்தாலும், தன் வாழ்க்கையிலே பாரத்தோடு, வேதனையோடு, வலியோடு இருக்கிற இந்த நபர், இந்த நேரமும் கூட இவர் அழுது கொண்டிருக்கிறார். இவரால் மூச்சு கூட விட முடியவில்லை. அந்த அளவு துக்கம் தொண்டையை அடைத்துக் கொண்டிருக்கிறது. இவர் வாழ்க்கையினுடைய சந்தோஷமான தருணங்கள் மறக்கப்பட்டு போய் கொண்டிருக்கிறது. தேவனை என்றைக்கு இவர் சந்தோஷமாய் சாப்பிட்டார் என்று யோசித்து பார்த்தால் பல வருஷங்கள், ஒவ்வொரு நாளும் வலி, வேதனை, கண்ணீர்கள் மட்டுமே. ஆனால் ஒரு வார்த்தை சொல்கிறது, நீர் எங்களை பாரங்களை எல்லாம், துக்கங்களை எல்லாம் சுமந்தீர். இதுதான் நாங்கள் விசுவாசித்து இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஒன்றிணைய போகிறோம். தேவன் இந்த திரையின் வழியா இந்த சமயத்தில் ஒன்றிணைய போகிறவரும் சரி, ஞாயிற்றுக்கிழமை காலை ஜெபத்தில் எங்களோடு ஒன்றிணைய போகிற மக்களும் சரி, தன் வேண்டுதலை, விண்ணப்பத்தை உமக்கு அர்ப்பணிக்கும் போது தேவரின் கேட்டு அவர்களை மன்னித்து பாரங்களை, துக்கங்களை நீக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இந்த தண்ணீரை பயன்படுத்தும் தேவனை இவர்களை சுத்திகரிக்கும்படி, எல்லா சுமைகளை நீக்கும்படி, வலியினுடைய பாரத்தை நீக்கும்படி, தாங்க முடியாத வலிகள் மறையட்டும். ஒரு அதிசயம் இந்த நிகழ்ச்சியிலே இந்த இரவு நடைபெறுவதாய், விடுதலை இவருடைய சரீரத்திலே வருவதாய் தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன். ஜெபத்தை பெறுகிற, கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மீதும் நான் விடுதலையை, குணமாக்குவதை அறிக்கை செய்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பெயர் மற்றும் அவர் மகிமைக்காக ஆமென். ஆசீர்வாதமான தண்ணீரை பருகுங்கள் மக்களே. வார்த்தை கேட்டீர்கள், சாட்சியை பார்த்தீர்கள். நீங்கள் விசுவாசிக்க எதுவுமே தடையில்லை மக்கள். தீர்மானம் எடுங்க. நீங்க வேதனையோட, வலியோட அதே இடத்துல இருக்க போறீங்களா? சகித்துக் கொள்ள போறீங்களா? அல்லது கர்த்தர் உங்களுடைய பாரங்களை, துக்கங்களை கொண்டு வர சொல்றார், உங்க விண்ணப்பத்தை கொண்டு வர சொல்றார். நீங்கள் அவருக்கு அதை அர்ப்பணிக்கிற தருணம், எங்களோடு சேர்ந்து நீங்கள் அவரை பார்த்து கூக்குரல் செய்கிற தருணம், கண்டிப்பாய் அவர் கேட்டு பதில் கொடுப்பார். ஞாயிற்றுக்கிழமை காலை உங்களை சந்திக்கலாம். அதுக்கு முன்பாய் நாளை இரவு மீண்டும் இதே நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை தேவன் உங்கள் அனைவரை ஆஸ்வதிப்பாராக.